STR சாங்னு. ஐயோ, சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான சிம்பு ஃபேன் நான். எல்லாருமே லாயல் ஃபேன்ஸா இருப்போம். எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கு சாரி, பாய்ஸ்க்கு வேட்டி அண்ட் ஒரு கோல்டு காயின் அதுவும் நாங்க வச்சிருக்கோம். அந்த சாரி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. அப்போ வந்து அவர் ஒரு செயின் போட்டிருப்பாரு, 2 கிராஸ் போட்ட மாதிரி இருக்கும். அந்த செயின் நான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். பரவாயில்ல, ஒரு ஃபேன் கேர்ளை வந்து இவ்வளோ தூரம் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எனக்கு அது வந்து செட்ல இருக்க யார்கிட்டனாலுமே அவர் பேசுவார், எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவார். ஸ்கார் பார்த்துட்டு அவர் என்ன நோட்டீஸ் பண்ணி ஆக்சிடென்ட் அதை அவர் நோட்டீஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு கேட்டாரு. அப்ப நான் வந்து அவர்கிட்ட பயங்கரமா அதான் சாண்டி மாஸ்டர் சாண்டி பாய் அப்படிதான் வரும். ஃப்ரெண்ட்லி வைப் அப்படிதான் இருக்கும். ஃபன்னா இருப்பாரு. சார் ஒரு போட்டோ அப்படி சொன்னே கொடுங்க நானே எடுக்கிறேன் அப்படி சொல்லி செல்ஃபி எடுத்தாரு. சமாஜம் சூர்யா சார்லாம் ஓஜி ஆக்டிங் அந்த மாதிரி ஆக்டிங் இதுதான் ஆக்டிங். இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே இப்படி ஆடிட்டு திரும்பி அந்த ஒரு கோவ ஃபேஸோட இப்படி வெளியே போவார் பாருங்க. அதெல்லாம் ஆடும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். சிம்பு சார், இது ஈஸ்வரன் சார் இல்லையா? அம்மா சிம்பு ஃபேனம்மா? நான் ஃபேன். அப்படியா? அத சவுண்ட் அங்க இருந்து. என்னடா இது இன்னும் இன்டர்வியூல சிம்பு பத்தி பேசல அப்படி யோசிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே பயங்கரமான சிம்பு ஃபேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிம்பு சார்னாலே ரொம்ப பிடிக்கும். ஈஸ்வரன் சாங் இதே சினாரியோ கம்பேக் கொடுத்து வந்த ஃபர்ஸ்ட் படம் ஈஸ்வரன். ஃபர்ஸ்ட் படம். இந்த சாங் போற வரைக்கும் எனக்கு தெரியாது ரிஹர்சல் பண்ணும்போது தெரியாது. அங்க போய் தான் சொல்றாங்க STR சாங்னு. ஐயோ, என்ன கையில பிடிக்க முடியாது இப்படி ஓடுற. ரொம்ப ஹைப் ஆயிட்டேன், ரொம்ப அப்படியே ஓவரா பண்ணிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் சார் இப்போ வருவார் நான் அப்புறம் ஃபுல்லா ரிஹர்சல்லாம் முடிச்சுட்டு ஷூட்டுக்குலாம் போய் ரெடி ஆயிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா தான் சார் வந்தாங்க. பார்த்தா செம்ம ஃபர்ஸ்ட் பாக்குறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். பார்த்தா ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல பாக்குறேன். ஃபாஸ்டா நான் மட்டும் ஃபாஸ்டா சாப்பிட்டுருவேன், ஃபாஸ்டா ரெடி ஆயிருவேன். ஃபர்ஸ்ட் நான் தான் செட்ல இருப்பேன். அந்த மாதிரி போயிட்டு நின்று சார் எப்போ வருவாங்க, சார் எப்போ என்ன பண்ணுவாங்க. ஏன்னா அது என்னோட செகண்ட் சாங் கார்டு எடுத்து ஹிந்தி சாங் பண்ணிட்டு இதுதான் என்னோட செகண்ட் சாங். அப்படி இருக்கும்போது எனக்கு ஷூட்டிங் பத்திலாம் அவ்வளவு தெரியாது. பட் இருந்தாலும் STR பார்த்துட்டோம், போதும்டா இதுவே போதும், ஷூட்டிங் நம்ம வந்தது சாதிச்சது எல்லாமே முடிஞ்சிச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் 2 சாங் பண்ணோம் தொடர்ந்து. இந்த சாங் பண்ணோம், இன்னொரு தமிழ் பாட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இதுலயே ஓப்பனிங் சாங் அதுவும் பண்ணோம். 2 சாங் கண்டினியூஸா பண்ணிட்டு முடிச்சுட்டு அப்போ சார் எனக்கு வந்து சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் எல்லா டான்சர்ஸ் இன்ஸ்டால போட்டுருந்தீங்க இல்லையா, அது டைரி மில்க் ஒன்னு கொடுத்தாங்க. டைரி மில்க் இன்னும் வச்சிருக்கேன் நான். அதுக்கப்புறம் சாக்லேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லா டான்சர்ஸ்க்குமே அப்போ வந்து திவாலி டைம். ஸோ அதனால எல்லாருக்குமே கேர்ள்ஸ்க்கு சாரி, பாய்ஸ்க்கு வேட்டி அண்ட் ஒரு கோல்டு காயின் அதுவும் நாங்க வச்சிருக்கோம். அந்த சாரி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணல. ஓகே, எனக்கு இந்த சிம்பு ஃபேன். ஏன்னா அஃப்கோர்ஸ் அந்த டைம்ல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய ட்ரோல் ஃபேஸ் பண்ண ஒரு ஹீரோவும் சிம்பு சார் தான். ஃபேன்ஸுமே வந்து சிம்பு சாரோட ஃபேன்ஸ் தான். ஆனா எல்லாருமே லாயல் ஃபேன்ஸா இருப்போம். அதுதான் யார் என்ன ட்ரோல் பண்ணாலும் என்ன ஆக்சுவலா இருக்கும்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கும்போது நீ யாரு நீங்க என்ன வேணா சொல்லுங்க, எப்படி வேணா கலைங்க, நான் சிம்பு சார் STR தான், வேற யாருமே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா லாயலா இருப்போம். அவர் டவுன்ஃபால்ல இருந்தாலும் நாங்க அவரோட தான் இருப்போம், அவர் மேல இருந்தாலும் நாங்க அவரோட தான் இருப்போம், அவர் என்ன பண்ணாலும் நாங்க அவரோட தான் இருப்போம். அவரோட படம் மாதிரி நாங்க எப்பவுமே பின்னாடி இருப்போம். அந்த மாதிரி சீரியஸ்லி ஏன்னா ரொம்ப ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்கு. ஏன்னா வந்து ஈஸி இல்ல குவாரண்டைன்ல அந்த ஒரு கம்பேக் கொடுத்து அவரு ஃபேஸ் பண்ணதெல்லாம் வெயிட் லாஸ் அப்படி பண்றதுல ரொம்ப கஷ்டங்க. பிளஸ் நம்ம வெயிட் லாஸ் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனால மைண்ட் அளவுல டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறது. அவர் எவ்வளோ இது டவுன்ஃபால்ல போயிருப்பாரு. அந்த சாங் விஷயம் அது இதுன்னு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியும் அவர் திருப்பி விட மாட்டேனா. எனக்கு யாரு என் கெரியர் முடிக்க யாரு சொல்ல முடியும். அப்படி ஒரு டயலாக் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு வாட்டியும் எனக்கு ரொம்ப சோகமா இருந்துச்சுன்னா அந்த டயலாக் பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஆகி நான் சீரியஸ்லி ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் சிம்பு சாரோட லைஃப் பார்த்தாலே எப்படிப்பட்ட ஒரு கிராஃப் ஏறி இறங்கி இருக்கு அந்த மாதிரி. அது பயங்கரமா இருக்குல்ல ஈஸ்வரன்ல. அதுக்கு முன்னாடி நீங்க வேற மாதிரி ஒரு லுக்ல சிம்பு சாரை நீங்க பாத்துருக்கலாம், இல்ல இந்த மாதிரி இதெல்லாம் பாத்துருக்கலாம். டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம்ல பாக்கும்போது வெறித்தனமா இருந்திருக்குமே. ரொம்ப ரொம்ப எப்படி சொல்லுவாங்க, நிறைய பேர் அவங்கள பார்க்க வந்துட்டு போட்டோ ஃப்ரேம்லாம் எடுத்துட்டு அப்படி இப்படிலாம் வராங்க. எனக்கு தெரியாதுல்ல, ஐயோ தெரிஞ்சிருந்தா நானும் எதனா எடுத்துட்டு வந்திருப்பேனே சாருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அது கட் பண்ணா அந்த சாங் முடிச்சுட்டு
ஸோ மாநாடு மூவி ஷூட் நடந்தப்போ டான்ஸ் எதுவுமே இல்லை அந்த பாட்டில் நிறைய அந்த மூவியில் எங்களுக்கு கிடைக்கல. அப்போ வந்து அவர் ஒரு செயின் போட்டிருப்பாரு. அதை நான் வந்து என்னோட தெரிஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் அண்ணா கிட்ட, அண்ணா ப்ளீஸ் நான் எப்படின்னா அந்த செயின் மட்டும் கேட்டு கூகுள் அண்ணா சொல்லி செயின் மட்டும் கேட்டு எப்படி நான் வாங்கிக்கணும். சரி ஓகே நான் சிம்பு சார் போட்டிருந்த செயின் வந்து காஸ்டியூம் டிசைனர் கிட்ட தான் அவங்க வாங்கி எங்க கிட்ட கொடுத்தாங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியா இருக்கா? அது இருக்கும். அது வச்சிருப்பேன். அது வச்சுட்டு கொஞ்ச நாள் அதை மட்டுமே போட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன் ஷூட்ல. அதை வந்து இந்த சாங்ல போட்டு சுத்திட்டு இருந்தேன். அந்த செயின் இப்படி 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 இருக்கும். கிராஸ் காட்டுறேன். 2 கிராஸ் போட்ட மாதிரி இருக்கும். அந்த செயின் நான் இப்போ வரைக்கும் வச்சிருக்கேன். அது வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அந்த சாங் போனப்போ அவ்வளவுதான். அது ஒரு நைட் ஒரு ஒரு கோவில்ல நடக்கிற சாங் மாதிரி. அந்த சாங்ல நான் சாப்பிட போனாலும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி போய் சாப்பிட்டு வந்துடுது. செட்டுக்கு ஜென்ரலா இப்ப ரெடி ஆயிட்டு கேர்ள்ஸை இறக்கி கூட்டிட்டு வரதுக்குள்ள இன்சார்ஜோட கஷ்டம் ரொம்ப இருக்கும். ஏன்னா பொறுமையா நம்ம வீட்லயே இப்படி ரெடியா இன்னும் ஷூட்லனா இன்னும் நிறைய பேருக்கு ஒரே கேரவன் தான் இருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு அப்படியே ரெடி ஆகுது அந்த மாதிரி இருக்கும். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா இடத்துக்கும் அப்படியே எல்லா கேர்ள்ஸோட பொறுமையா வரேன்னா அந்த ஷூட்ல மட்டும் ரொம்ப வேகமா ரெடி ஆவேன். அப்ப நான் வேகமா ரெடி ஆகிறனால இப்ப நீ எதுக்கு வேகமா ரெடி ஆகுற தெரியும் அந்த மாதிரி இருக்கும். அங்கேயே போய் கால் வலிச்சாலும் பரவாயில்ல நின்னுட்டே இருப்பேன், பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா சரி ஓகே ரொம்ப நம்ம அப்படி கூட கொஞ்சம் ஓரமா போய் நின்று இப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஆனா அங்கேயேதான் இருப்பேன், செட்லயே தான் இருப்பேன். ரொம்ப ஹாப்பியஸ்ட் ஷூட். அந்த ஷூட்லயும் நான் மட்டும் தான் போட்டோ எடுத்தாங்க. அப்படியா? ஆமா, நான் மட்டும் தான் அங்க போட்டோ எடுத்தேன். அதனால எனக்கு அது ஒரு ஹாப்பி. ஜாலியா இருக்கு. நான் மட்டும் தான் போட்டோ சொன்னீங்களா இந்த மாதிரி வெறித்தனமான ஃபேன்ஸா இருந்தாங்க? அதெல்லாம் ஈஸ்வரன்லயே சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேன். அவங்களோட பயங்கரமான ஃபேன் சார், பயங்கரமான ஃபேன்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாமே சொன்னேன். அவர் உடனே ஓகேமா சூப்பர் சூப்பர் அப்படி சொல்லிட்டு அப்பதான் சாக்லேட்ஸ் எல்லாம் ஏதோ குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. எனக்கும் சாக்லேட் வேணும் அப்படின்னு. என்னம்மா சாக்லேட் தானே வேணும் இந்தாமா அப்படி சொல்லி அந்த மாதிரி அடுத்த நாள் அவரே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அன்னைக்கு பசங்களுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்த நாள் சாக்லேட் ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பரவாயில்ல. ஒரு ஃபேன் கேர்ளை வந்து இவ்வளவு தூரம் ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதனாலதான் அவங்க ஸ்டாரா இருக்காங்க. ஆமா, அதனாலதான். கிரேட், சூப்பர். நல்ல ஒரு ரொம்ப. விஜய் சேதுபதி சார். விஜய் சேதுபதி சார் பத்தி சொல்லணும்னா பக்கத்து அண்ணா மாதிரி பால் பாக்கெட் வேணும். ஆமா, எல்லார்கிட்டயுமே செட்ல சூப்பரா பேசுவாரு. எல்லார்கிட்டயுமே ரொம்ப பயங்கரமா பேசுவாரு. ஆல்ரெடி நான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஒரு இந்த ஸ்கார் பார்த்துட்டு அவர் என்ன நோட்டீஸ் பண்ணி ஆக்சிடென்ட் அதை அவர் நோட்டீஸ் பண்ணி என்ன கூப்பிட்டு கேட்டாரு. அப்ப நான் வந்து அவர்கிட்ட பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீல் ஆனதுக்கு அப்புறம் அவரு எங்க மம்மி உங்க ஃபேன் சொன்னோடனே வீடியோ கால் பண்ணி எங்க மம்மி கிட்ட பேசினாங்க. அப்போ வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இவ்வளோ எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செட்டில் இருக்க யார்கிட்டனாலுமே அவர் பேசுவார். எல்லார்கிட்டயுமே நல்லா பேசுவார். இப்போது எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை. நம்மளுக்கே நிறைய பேரை மறந்துடும் போது அண்ணா எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கிறாங்க அப்படின்னும் போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு வார்த்தை வந்து தெரியுமா அண்ணாங்கிறது. ஆமா, மத்த எல்லாமே நமக்கு சார் 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 போட்டு பேசணும். இது வரும்போது மட்டும் அது ஆட்டோமேட்டிக்கா அண்ணாங்கிறது வந்துரும் இல்லையா? ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன். மாஸ்டர் தி பிளாஸ்டர் சாண்டி மாஸ்டர் வந்து சாண்டி மாஸ்டர் வந்து இது பண்ணிருக்கேன். எதுவும் கிடைக்கல நான் வைசாகோட ஒரு ஆல்பம் சாங் ஒன்னு. அந்த சாங் இதுவும் ஒரு ஆல்பம் சாங் தான். அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கூலி சாண்டி பாய் தான் எல்லாமே. ஸோ நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாண்டி பாயோட ஒர்க் பண்ண. எப்படிப்பட்ட ஒரு பர்சன், அவரோட மூவ்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அவர் ஒரு யூனிக்கான ஒரு ஆமா யூனிக்கா இருக்கும். எனக்கு மாநாடு மயிலாடுல இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாண்டி பாய் ரொம்ப பிடிக்கும். அதான் சாண்டி மாஸ்டர் சாண்டி பாய் அப்படிதான் வரும். ஆமா, ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டஸ்ட் பர்சன். ரொம்ப நல்லா எப்படி சொல்றது, எல்லாருமே டேக் கேர் பண்றது, நல்லா ஒர்க் விஷயத்துலயும் ரொம்பலாம் கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. ரொம்ப இப்படிலாம் இல்லாம கொஞ்சம் ஜாலியா ஹாப்பனிங்கா இருக்கும். அவரோட ஷூட் பண்ணோம்னா கொஞ்சம் ஹாப்பனிங்கா இருக்கும். ஜீவா சார் மிஸ்டர் கூல் தான், ஜாலியா இருக்கும். அவர்கிட்ட பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி வைப் அப்படிதான் இருக்கும். ஃபன்னா இருப்பாரு. செட்ல தான் என்னப்பா என்ன இந்த மாதிரி அந்த ஒரு வைப்ல தான் இப்போ வரைக்குமே அவர் இருப்பாரு. அவரோட 2-3 சாங் பண்ணிருக்கேன். அவரும் இந்த வெங்கட் பிரபு சாரோட டீம் மாதிரி தான். ஆமா, ஃபன்னா சிரிச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சம வைப். சரியான ஒரு இது. சோ அடுத்த போட்டோ அஸ்வின் ஆல்பம் சாங் இல்லையா? இதுலயும் 2 சாங் பண்ணிருப்போம் நாங்க. ஒன்னு வந்து பப்ல நடந்த சாங், இன்னொன்னு வந்து வெளிய மேரேஜ் ஃபங்க்ஷன் மோட்ல புகழ் நல்லா இருப்பாங்க. இந்த ஷூட்டும் வந்து ஒரு ஜாலி ஷூட். எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எப்படின்னா அப்படியே ஒரு நம்மளே ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டான்ஸ், உண்மையாவே ஒரு மேரேஜ்ல போய் டான்ஸ் ஆடுறாங்க அந்த மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அவங்களும் எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. சூப்பர். ஏஆர் ரஹ்மான் சார்
இதுதான் வந்து மாஞ்சானி மாஞ்சானி Okay. அப்ப ஏஆர் ரஹ்மான் சார் வந்திருந்தாரு. அப்பதான் இந்த போட்டோ எடுத்தோம். அவரே எடுத்திருக்காரு இல்லையா? ஆமா, நாங்க சார் ஒரு போட்டோ அப்படி சொன்னோனே கொடுங்க நானே எடுக்கிறேன் அப்படி சொல்லி செல்ஃபில எடுத்தாரு. செம ஜாலியா ஒரு மாதிரி ஜாலியான ஃப்ரீக்கான ஒரு டூட். இதுவும் பண்ணிருக்கேன். இழு 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 அந்த இழுக்கு சாங் காதலிக்க நேரமில்லை பயங்கரமான சாங் ஆச்சு ஆமா, அது. அந்த சாங்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். Super பர்சனலா song அந்த பாட்டு அது. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நாங்க ஒரு 4 days ரிஹர்சல் பண்ணோம். தி கூட தி அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் சார் டான்ஸ் ஆடுவாரு அதுல. ஆமா ஆமா, ரிஹர்சலுக்கு தி வந்தாங்க. அப்ப அவங்க நான் போட்டிருந்த டிஷர்ட் கூட ஒன்று பார்த்துட்டு ஐ லைக் திஸ் டிஷர்ட் அந்த மாதிரி அந்த அளவுக்கு இப்ப அவங்க ட்ரெஸ்ஸிங் Costume ஸ்டைல்லாம் freak பாத்தீங்கன்னா அவங்க, வேற மாதிரி வேற இருக்கும். லெவல்ல இருக்கும். அப்ப அவங்க நம்ம ட்ரெஸ்ஸிங் பார்த்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது எனக்கு அது அப்படியே எல்லாருக்கிட்ட அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்தோடனே அப்படியே அது ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஒரு சர்க்கஸ் அந்த ஒரு வைப், அந்த இடமே கிளவுன் அப்படிலாம் கலர்ஃபுல்லா ஜாலியா இருந்துச்சு அந்த ஷூட். ஒரு 3 days சூப்பரா இருந்துச்சு. எல்லாருமே டால்ஸ் மாதிரி, அப்புறம் நாங்களாம் அந்த ரெட்ரோஸ் மாதிரி டான்ஸ் ஸ்டெப்புமே அந்த நீங்க சொன்ன டால்ஸ் மாதிரி தான் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஃபுல்லா ஜாலியா இருந்துச்சு. ஜெயம் ரவி சார் அவர் கூட வந்து சொல்ல பார்த்தா அகிலன்னு சொல்லிட்டு ஒரு மூவி பண்ணிருந்தோம். ஷெரீஃப் மாஸ்டர் சார் அப்படின்னா ஃபுல் சன், அது வந்து சிங்கிள் ஷாட். ஓகே, சிங்கிள் ஷாட் இல்ல 2-3 ஷாட்ஸ். ஷெரீஃப் மாஸ்டர் எடுத்தாரு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒண்ணுதான் ட்ரை பண்ணுவாரு. கனிமா சிங்கிள் ஷாட். இது வந்து அகிலன்ல பண்ணது வந்து 2-3 ஷாட்ஸ் தான். ஒரு 2-3 ஷாட்ஸ்ல மொத்த பாட்டே முடிஞ்சிடும் அந்த மாதிரி. ஸோ அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே நாங்க ரிஹர்சல் பண்ணிட்டு செட்ல போயிட்டு எங்கேருந்து எப்படி வர போறோம், ஸோ இங்கேருந்து இப்படி வருமா, இங்கேருந்து இப்படி கேமரா போகும், இப்படி எல்லாமே கேமராவோட ஃபுல்லா ரிஹர்சல் பார்த்துருவோம். என்னன்னா இன்டர்கான்டினென்டல் பீச் அங்க எடுத்தோம். அங்க ஷூட் செம்ம வெயில். முதல் நாளே ரிஹர்சல் அப்பவே நாங்க அவ்வளவுதான் டயர்ட் ஆஃப் அந்த மாதிரி ஃபுல் வெயில்ல. ஆனா ஜெயம் ரவி சார்ன்றதால ஜாலியா இருந்துச்சு. அதுலயுமே வந்து காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரெட்ரோ, அந்த பழைய காலத்து ஸ்டைல்ல போட்டு எனக்கு அது பர்சனலா ரொம்ப பிடிச்ச சாங். ரொம்ப நல்லா இருக்கும் தியேட்டர்ல பார்க்கும்போது. சாரும் அதுல ஒயிட் ஷர்ட் போட்டிருப்பாங்க, நானும் ஒயிட் சாரி கட்டிருப்பேன். ஜாலியா இருக்கும். அந்த ஹோல் ஷூட்டுமே எனக்கு ரொம்ப ஹாப்பனிங்கா ஃபுல்லாவே பாட்டு இருக்கு. அது வெறும் மியூசிக் தான். ஆஃப்ரோஸ்லாம் வந்திருப்பாங்க, ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் வந்து ஆஃப்ரோலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. உண்மையாவே அந்த வைபுக்கே போன மாதிரி இருந்துச்சு. சோ அதான் அந்த சொன்னீங்க அந்த சவுத் ஆப்பிரிக்கா ட்ரிப்னு சொன்னீங்களா? அது கிடையாது, அது ஷோ. சவுத் ஆப்பிரிக்கான்றது வந்து நம்ம ஷோவும் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி போனது. இது வந்து நம்ம இன்டர்கான்டினென்டல்ல எடுத்தது. அது பின்னாடி பீச்ல எடுத்தது. ஓகே ஓகே ஓகே, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அகிலன்னு சொல்லிட்டு ஒரு மூவி. எனக்கு கனிமா பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கனிமா அந்த சிங்கிள் ஷாட் வந்து அதுல பாட்டு டான்ஸ் மட்டும் இல்ல, அது கூட ஃபைட் இருக்கு, அது கூட ஒரு பயங்கரமான அது ஒரு ஸ்டோரி ஒன்று டிராவல் ஆகுது. அபோவ் ஒரு 10 minutesக்கு மேல கண்டினியூ சிங்கிள் ஷாட். அதோட ஒர்க்கிங் ப்ராக்ரஸ் எல்லாம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. அது வந்து ரொம்ப நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண சாங்லயே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான, கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப கஷ்டமான ஆமா கஷ்டமான, எங்க மிஸ் ஆயிடக்கூடாது, மிஸ் ஆயிடக்கூடாது, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். அதுதான். சோ நாங்க ரிஹர்சல் கிளாஸ்ல ஒரு 1 day ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து அங்கே போயிட்டு மண்டபம் போயிட்டு அங்கேயுமே நாங்கள் 2-3 days ரிஹர்சல் தான் பண்ணோம். ஸோ அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னா, நம்ம காஸ்டியூம் போட்டு அப்படி இல்லாமல் நம்ம ட்ரெஸ்லேயே நம்ம கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்லேயே ரிஹர்சல் பண்ணலாம். ஃபுல்லாக எல்லாமே செட் பண்ணி ரிஹர்சல் பண்ணோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேமரா கீழேருந்து வரும், மேலே வரும். ஃபர்ஸ்ட் நாங்கள் ஆடுவோம். எப்படின்னா கேமரா இப்படிலாம் ஏற்றுனாங்க மேலே. இங்கே இருந்துட்டு மேலே கொடுப்பாங்க, கேமரா இங்கிலேருந்து மேலே எடுப்பாங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு கேமரா இப்படி ஷிஃப்ட் பண்றது. ஸோ அப்படி போகும்போது ஷேக் ஆயிடக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு உள்ளலாம் வருவாங்க. இவ்வளோண்டு இடம் இருக்கும். அங்கே ஒரு 2 ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது. எல்லாருமே இருப்பாங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்னா எல்லா ஏஜ்லயும் இருப்பாங்க. எல்லாருமே கரெக்டாக அங்கே ஒர்க் அவுட் ஆகணும். கீழே சண்டை நடக்கணும். ஷர்ட்டில் அந்த கரை படணும், கரெக்டாக கையை வெட்டணும். அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் எல்லாருமே ரியாக்ஷன் கொடுக்கணும். நடுவில் வந்து ஆடணும். ஆல் பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே கரெக்டாக பொசிஷனில் இருக்கணும். எல்லாமே பர்ஃபெக்டாக ஷெரீஃப் மாஸ்டரோட பிரெயின் தான் சொல்லணும், எல்லாரோட டீம் ஒர்க் தான் சொல்லணும். எல்லாமே யோசிச்சு அவரு இப்படிதான் எடுக்கணும்னு மைண்ட்லயே ஒன்று ஃபர்ஸ்ட் எடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அது பிரசன்ஸா அங்கே ஸ்டேஜ்ல எடுப்போம். ஸோ அதனால செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சூர்யா சார்லாம் ஓஜி ஆக்டிங், அந்த மாதிரி ஆக்டிங் இதுதான் ஆக்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆக்டிங் கிளாஸ் போன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் ஆடிட்டே இருப்பாரு. எங்க கூட ஆடிட்டே இல்லை, இப்படி ஒரு டர்ன் பண்ணி வாக் பண்ணி போயிட்டே இருப்பாரு. நான் அவரோட தான் இப்படி ஆடிட்டு இருப்பேன். ஆடிட்டு அவர் இப்படி வாக் பண்ணோடனே அந்த கேப் நான் இப்படி ஃபில் பண்ணுவேன். ஏன்னா கேப் ஆயிடும், ஃபில் பண்ணி இப்படி வருவேன். அப்படி இருக்கும்போதுலாம் அவர் இப்படி திரும்பி இப்படி ஒரு இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டே இப்படி ஆடிட்டு திரும்பி அந்த ஒரு ஃபேஸோட இப்படி வெளியே போவார் பாருங்க. அதெல்லாம் ஆடும்போது எனக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்துச்சு. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா சனா சார்.
இன்னும் வந்து சாரை வந்து நான் fun அவரு. பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். அந்த பாட்டுல பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், ஏய் எனக்கு பயங்கரமா எனக்கு ஃபேன் ஆயிட்டேன். ஏன்னா அவரோட எனர்ஜி அந்த மாதிரி இருக்கு. அங்க அந்த டாடி அந்த பாட்டுலாம் உண்மையாவே பெர்ஃபார்ம் பண்றாங்க. உண்மையாவே அங்க அந்த சீனை நாங்க வந்து கிரியேட் பண்ணோம். ஓ இட் இஸ் நாட் ஜஸ்ட் an ஆக்டிங். ஃபகத் இதுவும் அதே எட்டி பாக்குறீங்களா? இது வந்து behind the scenes ஸ்டில் இது. ஓகே ஓகே. இதுவும் என்ன அதே ப்ராஜெக்ட்காக இடத்துல தான் நடந்துச்சு. மாரிசன் ஓகே ஓகே. மாரிசன் அங்கதான் நடந்துச்சு. இதுவும் மேஞ்சூர்ல தான் நடந்துச்சு. அந்த ஷூட்டும் மேஞ்சூர்ல தான் நடந்துச்சு. கனிமாவுமே. ஆமா. சோ இந்த ஷூட் நடக்கிறப்ப வந்து ஃபுல் கோவில்ல உண்மையாவே திருவிழா மாதிரி இருந்துச்சு அந்த இடம். உண்மையாவே திருவிழா. நாங்க அப்படியே ஜாலியா திருவிழால அங்கே நம்ம டான்சர்ஸ்ல பாதி பேர் வந்து ஸ்டேஜ்ல ஆட வச்சுட்டாங்க, பாதி பேர் வந்து கீழே வடிவேல் சாரன் உங்களோட இன்டராக்ட் பண்ண விட்டாங்க. அங்கெல்லாம் நிஜமாவே அங்க இருந்த கிரௌட்லாம் ஆடினாங்க. நிஜமாவே எல்லாருமே ஆடினாங்க. அங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே அங்க வந்து ஆடிட்டு எல்லாருமே எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டாங்க. அந்த ஏரியால இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. நாட் ஜஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு தனியா கூட்டிட்டு வருவாங்க. அப்படி இல்லாம அந்த மீஞ்சூர்ல இருக்க எல்லா பீப்புளுமே அங்க வந்துட்டு எல்லாருமே ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வைப் பண்ணோம். அங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபஹத் ஃபாசில் சார் அப்படியே ஆக்டிங்னா எப்படி ஆயிடுவாரு. அவரு ரொம்ப ஜாலி ஆயிட்டாரு. வடிவேல் சார் ரொம்ப ஜாலி ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க பிடிஎஸ் முன்னாடி அங்க ஒருத்தவங்க ஆடி இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் வடிவேல் சார் ஆடிலாம் காமிச்சாங்க. அந்த வீடியோ எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாவே திருவிழா நம்ம சிட்டிலேயே வளர்ந்ததால திருவிழா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்ல. கிராமங்கள் சைடுல இது இந்த சாங் அந்த மாதிரி எனக்கு திருவிழானா. இன்னொன்னு வந்து தேர் திருவிழான்னு ஒரு சாங் லால் சலாம். அது பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் சாங் நாங்க ஒரிஜினலா தேர் திருவிழா நடத்துனாங்க. அங்கயா தேர் திருவிழா மாதிரியே நடத்துனாங்க. நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். என் லைஃப்ல தேர் திருவிழா எப்படி இருக்கும். அப்புறம் அந்த செடிலாம் வச்சுட்டு எல்லாரும் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, கும்மி அது. அதுக்கப்புறமா உண்மையாவே அந்த ஷூட் அப்பெல்லாம் வந்து நிஜமாவே திருவிழா நடந்த மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினலா எடுத்தாங்க. அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்ட், அவ்வளோ 6 நாள் எடுத்தோம் நாங்க சாங். ஆமா 6 நாள் எடுத்தோம். ஃபுல்லாவே ஃப்ரீக் ஆடிட்டே. அங்க வந்து கொரியோகிராஃபி அப்படிலாம் இல்லாம ஃபுல்லாவே ஃப்ரீக் தான். ஸோ இங்க இருந்து கேமரா எப்படி வரும்னா செம்ம சன்னு. தேர் திருவிழா அது நாங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணோம்னா நாங்க எந்த ஷாட்லயுமே ஸ்லிப்பர்ஸே யூஸ் பண்ணல. எல்லாமே வெறும் காலை காய்ச்சி போச்சு. அந்த அளவுக்கு வெயில் இருந்துச்சு. பட் ஆனாலும் நாங்க வந்து அப்படி இருந்தாலும் நம்ம திருவிழானா இப்படிதானே இருக்கும் அப்படின்னு சொல்லி செம்ம ஜாலியா இருந்துச்சு. சூப்பர். நல்லபடியா போட்டோ செக்மெண்ட்டும் நான் வந்து முடிச்சிட்டேன். கேட்கும்போது இவ்வளோ ஸ்டோரி, இவ்வளோ ஜாலி, இவ்வளோ ஊரெல்லாம் போய் ஸ்டேட் விட்டு ஸ்டேட், கண்ட்ரி விட்டு கண்ட்ரிலாம் போய் டான்ஸ் ஆடுறது அப்படிங்கிறது நல்லா அனுபவம். இதுக்கப்புறம் லைனப்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் ஒன்னொன்னு, நான் பொன்னியின் செல்வன் நடக்கிறப்போ எனக்கு ஆக்சுவலா ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு பொன்னியின் செல்வன்ல. ஆனா என்னன்னா கார்த்தி சார் இருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஒரு ஒரு குதிரை வந்து சம்திங் மடிப்பையோ கேரட்டோ ஏதோ எடுத்துரும் என்னோட இடுப்புல இருந்து. ஸோ வந்து நான் என்ன நினைச்சிடும், கார்த்தி சார் தான் அந்த என்னோட மடிப்பையன் பர்ஸ் அதை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சண்டை போடுற மாதிரி ஒரு ஷார்ட். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்திருக்கும்ல, ஆக்டிங் வைஸ் நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் வந்து தைரியமா சொல்லலாம். ஏன்னா அந்த சாங்கை போய் நான் நிறைய பேர் பயங்கரமா ஹைப் பண்ண, ஏய் அவ்வளவுதான் நீ நடிச்சுட்டு, அவ்வளவுதான் நீ இது ஒரு சின்ன ஷாட்னால மணிரத்னம் சாரோட மூவில நடிச்சிருக்க. கார்த்தி சார் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு. கார்த்தி சார் பயங்கரமா ஹெல்ப் பண்ணாரு. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. அப்படின்னா இப்படி சொல்லுங்க, இது சொல்லுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அப்படியே பயப்படுறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்துக்கே போயிட்டு வந்தாங்க. நிறைய நம்ம பேசி ஷேர் பண்ணிருக்கோம். நிறைய ப்ராஜெக்ட், சக்சஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட் உங்க லைஃப்ல வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த லைக் நமக்கு வந்து லைஃப் நல்ல ஒரு மாதிரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எதிர்பாராத விதமாக ஒன்று வரும். அதுல இருந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது ஒன்று லைஃப்ல வரும்போது அதுல இருந்து நம்ம ஒன்று கத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம ஒன்று எடுத்துட்டு வந்திருப்போம் லைஃப். அப்படி உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த டைம்ல? எப்படி இருந்தது அதை பத்தி? அந்த டைம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்றது, அதுதான் அப்சைட் டவுன்னு சொல்லுவாங்கல்ல, லைஃப் அப்சைட் டவுன் அந்த மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் எனக்கு ஒன்னே என்னன்னா கான்ஃபிடன்ஸ். என்ன ஆனாலும் கான்ஃபிடன்ஸ் பிளஸ் வந்து நான் ரொம்ப பயங்கரமா மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன். நான் ரொம்ப யூனிவர்ஸ் ரொம்ப நான் ட்ரஸ்ட் பண்ற ஒரு பர்சன். எவ்ரிடே மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ். அதுக்காக அதை மட்டுமே நம்ம நம்ப கூடாது. பட் இருந்தாலும் ஒரு பேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குட் இருக்கும். குட் மட்டுமே இருந்தா ஒண்ணுமே நம்மளுக்கே திமிரு வந்துரும். கரெக்ட். சோ நம்ம கொஞ்சம் இப்படி ஆகும்போது இப்படி தட்டி எதனா ஒன்னா நம்ம அதுக்கப்புறம் அதுல சரியாயிடுவோம் அப்படின்றதுனால பேட் வந்தா அந்த டைம் கஷ்டம் இருக்கும் ஆஃப்கோர்ஸ். அதுக்கப்புறம் நான் அதுல இருந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்சன் தான் நான். அதனால நான் அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவேன். சூப்பர். எல்லாருக்குமே தேவை அந்த ஸ்ட்ராங்னஸ். ஆமா, மனதளவுல நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னா நம்ம பிசிக்கலி இங்க பீஸ் இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலயும் அவ்வளவுதான். எங்கேயும் பீஸ் இருக்கணும் அவ்வளவுதான். கிரேட். கண்டிப்பா. So thank you so much ஐஸ்வர்யா. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். குறைந்த
குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Holidays-nale அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.